ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பூரி, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபிங்க. உருளைக்கிழங்கு மசாலா சுவையை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஹோட்டலெலாம் வாங்கி சாப்பிடும் பார்த்திங்கன்னா அதே சுவையில் 100% இருக்குங்க. கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு மசாலா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடும்போது வாயில் கடுப்படும் போது நல்ல சுவையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு மிளகாலாம் வறுபட்டதும் 6 பச்சை மிளகாய் இது போல் நல்லா கீறிட்டு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்க்கும் போது தான் இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்ல சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சுவையாகவும் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் சேர்த்து வதக்கி கொடுத்து இதுக்கு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்தா போதுங்க. ஜாஸ்தி தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா புளிப்பாயிடும். ஒரு தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூளையும் வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வதங்கி வரட்டுங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுக்கக்கூடாதுங்க. ஒரு 80% வதங்கினா போதுங்க. அப்போ தான் பூரி மசாலாவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி 80% வதங்கினதும் 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டம்ளர் தண்ணீரில் நல்லா கட்டிக்கு இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாசத்துக்கு நல்லா கெட்டி போடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா சுண்ட விட்டுடுங்க. கடலை மாவுனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு 5 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா இது போல் மசிச்சுட்டு சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே விட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. பூரி மசாலா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கணும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் பூரி மசாலா சுண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி சுட சப்பாத்தியோட, பூரியோட, தோசையோட, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பரிமாறுங்க. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பூரி மசாலா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி 100% சுவையில் செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச முறையில் அளவுகளோடு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பூரி மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது உருளைக்கிழங்கு பூரி மசாலானால இந்த முறையில் தாங்க நீங்கள் செய்வீங்க. இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.